நிம்மதியே இல்லைங்க. என்னதான் பண்றதுன்னே தெரியல. எது பண்ணாலும் மனசே சரியில்லைங்க அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நிம்மதி வேணும்னா என்ன பண்ணணும் நான் சொல்லட்டுமா? நீங்க என்னுடைய சேனலை ஃபர்ஸ்டா யாராவது பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் பட்டன் கொடுத்து வச்சுக்குங்க. அண்ட் என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க, லாங் வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சரிங்களா? என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அந்த ஸ்டோரிய? ஒரு காக்கா இருந்துச்சு. அது கடலுக்கு மேல பறந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. அது சாப்பாட்டுக்காக அங்க இங்கன்னு பார்க்கும்போது ஒரு சிற்பிக்குள்ள சதை இருக்கிறது பாத்துருச்சு. அது உடனே கீழே இறங்கி அந்த அடடா நமக்கு நல்ல ஒரு வேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்கி அந்த சதைய சாப்பிட போகுது. அப்ப அந்த சிப்பிக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது அப்படின்னுட்டு அது அதனுடைய இதழ்களை மூடிடுச்சு. அப்ப காக்கா காலுங்க மாட்டிக்கிச்சு. மாட்டினோம்னா அது அப்ப கூட அந்த சதைய சாப்பிடுது. அது அப்படியே பறந்து போயிருந்திருக்கலாம். ஆனா அது விடாம அந்த சதைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. காலு நல்லா மாட்டிக்கிச்சு. அப்புறமா எடுக்க ட்ரை பண்ணுது. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆகாக மேல வர இல்லைங்களா? தண்ணி மேல வர வர இதுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு பறக்க ட்ரை பண்ணுது. ஆனா அதனால பறக்க முடியல. அப்படியே அந்த சிப்பியுடைய அந்த இதழ்கள்ல அந்த கால் நல்லா மாட்டிக்கிச்சு. அதனால பறக்கவே முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணுது. ஆனா என்ன ஆச்சு? அட் லாஸ்ட் அது உயிர் போயிருச்சு. அதே மாதிரிதான் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு தேவை அங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த விஷயத்துல போய் நம்ம இறங்கிடுறோம். அது கொஞ்சம் ஆபத்துன்னு தெரியும் போதே நம்ம அங்க இருந்து நகர்ந்துடணும். நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம். அதுலயே உட்காந்து சுகமா நம்ம அதுல உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் நமக்கு இந்த டிப்ரெஷன் அது இதுன்னு நமக்கு ஏறிடுது. ஏன்னா எது ஒன்றும் யார்கிட்ட பழகிறதுக்கு முன்னும் நம்ம ஒரு ஜாபை எடுக்கிறதுக்கு முன்னும் எது பண்ணும் போதும் ஒரு கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம அல்லாட்ட துவா செஞ்சு நம்ம அதை முடிவு எடுத்தோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நிலைமை வராது, கஷ்டங்கள் வராது, பிரச்சனைகள் வராது. நம்ம சரியான முடிவு எடுக்காததுனாலதான் நம்ம இப்ப இந்த மாதிரி டிப்ரெஷன்ல போயிடுறோம் அப்படின்னு எங்க தாதி சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்க தாதி சொன்னது பிடிச்சிருக்கா அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணுங்க, பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்குங்க. இதே மாதிரி குட்டி குட்டியா ஸ்டோரி சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா? அல்லாஹ் ஹாஃபீஸ்.